ஸோ குட் ஆஃப்டர்நூன். மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 29ஆம் தேதி மணி 3:50 ஆகுது. ஸோ ஏன் இவ்வளோ லேட்டாக வண்டி எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிப்புக்காக இல்லை. ஸோ அந்த ஆயில் பார்க்கணுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ எனக்கு லீக் ஆகிற மாதிரி டவுட்டு. ஸோ அதனால் வந்து அதை செக் பண்ணிகிட்டே போயிடலாம் அப்படின்றதுனால வண்டி வந்து கரெக்டாக ஷெட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ எனிவே சண்டே லீவ் எடுக்கிற மாதிரி. ஸோ அது இன்றைக்கே எடுத்துடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில், சாட்டர்டே சண்டே ஓட்டலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் வந்து இன்றைக்கே வந்து வண்டி எடுத்தாச்சு. ஸோ எங்கே போயிட்டுருக்கோன்னா மகாலிங்கபுரம் நுங்கம்பாக்கம் தான் போயிட்டுருக்கோம். ஸோ வர வழியில் ஏதாவது ட்ரிப் இருந்தால் அப்படியே எடுத்துகிட்டு டி நகர், ஸோ சேட்பேட் அது மாதிரி ஏதாவது ட்ரிப் ஒன்று பார்த்து எடுத்துகிட்டு போயிட்டோன்னா சும்மா போவேணா எம்டியாக போவேணான்றதுனால எடுத்துகிட்டு அப்படியே போயிடலாம். இதாக போயிட்டுருக்கோம். ட்ரிப்பு போய் எடுத்துகிட்டு நான் ஷெட்டுக்கு போய்ட்டு வீடியோ கண்டி லைனில் இருக்கும். ஸோ மெக்கானிக்கிட்ட வண்டி காட்டியாச்சு. என்னென்னா அந்த சிலிண்டர் வால் டோர்னு வந்து சொல்லுவாங்க. சிலிண்டர் வால் டோர்னால் நம்ம அந்த இதுக்கிட்ட கரெக்டாக ஏர் ஃபில்ட்ருக்கு கீழே வந்து வால் டோர் ஒன்று பிளாஸ்டிக்கில் வரும். ஸோ அங்கேருந்து லீக் ஆகிற மாதிரி இருக்குது. ஏன்னா மேபி அங்கே தான் வந்து கிராக் ஆகிருக்கோன்ற மாதிரி பிளாஸ்டிக் அது. ஸோ நம்ம ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணும்போது கிராக் ஆகிருக்கோன்றதுனால ஸோ இப்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, இப்போ பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்லிக்கிறாங்க. ஸோ வண்டியை எடுத்துகிட்டு போயிட்டு வாட்டர் வாஷ் கடை எங்கன்னா இருக்கான்னு பார்க்கலாம். இருந்தால் அந்த இடத்துல டீசலை செக்லிங் பண்ணிவிட்டு வாட்டர் வாஷ் பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு ஒரு நாள் ஓட்டலாம். ஸோ எங்கேயுமே வந்து ஆயில் லீக் ஆகலை அப்படின்னா ஓகே. லீக் ஆச்சுன்னா அந்த டோர் மட்டும் நம்ம மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ அது என்னன்னு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ மற்றபடினா இன்னைக்கு ஒர்க் அவுட் வந்து மார்னிங் இல்லை ஈவினிங்காக வந்து மாறி போச்சு. ஏன் ஈவினிங்காக மாறி போச்சு அப்படின்னா காலையில் எழுந்தது லேட்டு. ஸோ காலையில் ஒர்க் அவுட் போக முடியல. ஸோ அதனால் இன்னைக்கு ஈவினிங் தான் நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கிறோம். ஸோ வாட்டர் வாஷ் கடை தேடலாம். கரெக்டாக எங்கே இருக்குன்னா நுங்கம்பாக்கம் மகாலிங்கபுரம் பக்கத்தில். டைம் கரெக்டாக 4:47 வந்து ஆகுது. இங்கேயே நம்ம கிட்டக்க எங்கன்னா ஷாப் இருக்கான்னு பார்க்கலாம். கிட்டக்க எங்கே இருக்குதுன்னு தெரியல. ஸோ மேப்பில் போட்டு ஷாப் இருந்தால் ஷாப்பில் போயிட்டு வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறேன். இப்போ வாட்டர் வாஷ் கடைக்கு வந்து போகல. ஏன்னா அடுத்த ட்ரிப் வந்து நம்மளுக்கு அசைன் ஆயிடுச்சு. அடுத்த ட்ரிப் ஓட்ட போகிறதில்ல. ஸோ நுங்கம்பாக்கத்துலேருந்து வீட்டுக்கு போகணும், எம்டியாக போக வேண்டாம் அப்படின்ற ஒரு பட்சத்தில் ட்ரிப்பு வந்து எடுத்துருக்கோம். எங்கன்னா டி நகர்லேருந்து பாடி முகப்பேருக்கும் பாடிக்கும் நடுவில் ஒரு ஏரியா. எந்த ஏரியா சரியாக பார்க்கல. ஸோ 290 அந்த ட்ரிப்போட அமௌண்ட், அதனால தான் எடுத்தேன். ஸோ பாடியிலேருந்து ஸோ அங்கேயாவது ஏதாவது ஒன்று நம்ம பிடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடலாம். மேக்ஸிமம் 6 to 6:30 நம்ம வீட்டில் இருப்போம். ஸோ இதை வந்து ட்ரிப்பாக முடிச்சிடலாம். இதை நான் கவுண்ட் காட்ட போகிறதில்ல. பட் நம்ம டீசல் செலவுக்கு ஆகுமே, எதுக்கு சும்மா போகணும் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸில் வந்து இந்த ட்ரிப் வந்து எடுத்தாச்சு. இந்த ஒரு ட்ரிப்பு, அதுக்கப்புறம் இன்னொரு ட்ரிப்பு வீட்டுக்கு போயிடலாம். போயிட்டு ஸோ வாட்டர் வாஷ் என்ன கதைன்னு தெரியல, நைட்டில் பண்ணுவாங்களான்னு நான் தெரியல. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணலாம். மேபி வாட்டர் வாஷ் இருந்தால் வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு ட்ரிப்பை மொத்தமாக முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது திருப்பி நான் உங்ககிட்ட வந்து கதை சொல்கிறேன். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவேன்.